இது என்ன பொழப்புடா என் ஓட்டுநர் உறவுகள் அனைவருக்கும் இந்த கவிதை சமர்ப்பணம். வீட்டு மேல நினப்பு இருந்தும் ரோட்டு மேல கவனம் வச்சு ஓட்டுறோமே வண்டியும் தான். நீ என்ன பெரிய ஆளா சாதாரண டிரைவர்னு சொல்லுறாங்க எங்களையும் தான். அம்மா அப்பா செத்தா கூட அதுக்கும் போக முடியாம அண்டை மாநிலத்தில் மாட்டிக்குவோம். சொல்லுங்க நண்பர்களே, எங்களோட கவலைகளை எங்க சொல்லி தேத்திக்குவோம். கடும் வெயிலும் சுட்டெரிக்கும் சுடும் குளிரும் நடுங்க வைக்கும் வண்டி கலைக்காம ஓட்டிடுவோம். மொழி தெரியா ஊரில் கூட அண்ணான்னு ஐயான்னு பையான்னு சேட்டான்னு வணக்கம் போட்டு சரக்க கொண்டு சேர்த்துடுவோம். போராட்டம் அறியலைன்னா அவங்களோட பொழுதுபோக்கே நாங்க தானே மாட்டிக்குவோம். நானும் வீரம்தான், இருந்தாலும் என்ன செய்ய கோலை போல காட்டிக்குவோம். வண்டியை உடைக்காம பார்த்துக்குவோம். ஊர் விட்டு ஊர் போனா உள்ளூர் ரவுடிக்கு பணமும் தான் கொடுக்கணுமே. சோதனை சாவடின்னு வண்டியை நிறுத்திட்டு மணிக்கணக்கில் காக்கணுமே. லைசன்ஸ் இன்சூரன்ஸ் ஆர்சி புக்கு எல்லாம் இருந்தும் பணம் கேட்டா கொடுக்கணுமே. வண்டியை ரோட்டோரம் நிறுத்தி விட்டு கிடைத்த உணவை சாப்பிட்டு விட்டு மரத்தடியில் படுத்து கிடப்போம். வீதியோன்னு நினைச்சு கிடப்போம். காக்கி சட்டை காவல்துறை, காக்கி சட்டை தீயணைப்புத்துறை, அவங்கள பார்த்தா வணக்கம் போட்டீங்க. அதே காக்கி சட்டை டிரைவருக்கும் எங்களை பார்த்தா மதிக்க மாட்டீங்க. 108 ஆம்புலன்ஸ், தீயணைப்பு, காவல்துறை, ஆட்டோ, பஸ், லாரி, கார், ரயில், அரசாங்கம், தனியார்னு அனைத்திலுமே டிரைவர் இருக்கிறோம். அடிமைகளா ஓட்டி கிடக்கிறோம். பொண்ணு பார்க்க போனா கூட டிரைவர்னா சொன்னா போதும் பொண்ணு தர மறுக்கிறாங்க. டிரைவரை பார்த்தாலே வெறுக்கிறாங்க. கரம் சேர்ந்தால் எங்கள் கூட்டம் கலங்கி போகும். தமிழகம் என்ன இந்தியா முழுவதுமே எங்களோட வேதனையும் உங்களுக்கு புரியணுமே. காக்கி சட்டை கருக்குது, துவச்சு குளிச்சு வெறுத்து போகும். உடம்பு முழுக்க அழுக்கு போகும். குளிச்சு முடிச்ச அழுத்து போகும். படுத்தா உலகம் மறந்து போகும். வண்டிக்கு போய் வீட்டுக்கு வந்தாதான் பிள்ளைக்கு நான் தகப்பேன். எப்ப எந்த நேரமோ எதுவும் நடக்கும். எங்கேயோ செத்து கிடப்பேன். வண்டிக்கு போனா புருஷனுக்கு மனைவி போன் பண்ண நினைப்பா. நான் எடுக்க நேரம் ஆனா போதும் அவதான் செத்து பிழப்பா. டிரைவருக்கு நாங்க உழைக்காத உழைப்பா. வேலை முடிஞ்சா எங்களை யாரு மதிப்பா? பிள்ளையோட பிறந்த நாளை பார்த்துருப்போமா? பிடிச்ச உடைய வாங்கி போட்டுருப்போமா? இல்ல நண்பன் தங்கச்சி கல்யாணம் பார்த்துருப்போமா? தீபாவளி பொங்கலுக்கு வண்டியில கிடப்போம். ஏண்டா இந்த தொழிலை கத்தும்? அப்பதான்டா நினைப்போம். கார் ஓட்ட டிரைவர் வேணும், கடைக்கு போக டிரைவர் வேணும், சோறு தூக்க டிரைவர் வேணும். நாங்க வேற ஒன்றும் கேட்க